ஜெபத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் யாவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக நாம் 7 நாள் தொடர் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் பல நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஜெபத்திலே இணைந்து ஜெபித்த அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். அநேகர் கமெண்ட் மூலமாக கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை தெரிவித்தார்கள். ஃபோன் கால் மூலமாகவும் தெரியப்படுத்தினார்கள். இந்த 7 நாள் தொடர் ஜெபத்தில் அநேக சகோதர சகோதரிகள் இணைந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இன்றைய தினத்தில் ஒரு சகோதரருடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 7 நாள் ஜெபம் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த கட்டம் வளர உதவியாக இந்த ஜெபம் இருந்தது என்று சாட்சியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மற்றும் ஒரு சகோதரி, நான் பலவீனமாக இருந்தேன். கர்த்தர் என் பலகீனத்தை மாற்றி நான் பலகீனத்தின் மத்தியிலே சோர்ந்து போக என்னை விடாமல் திரும்பவும் தன்னுடைய பலனை தந்து என்னை கிருபையாய் தாங்கி நடத்தினார் என்று கர்த்தர் தங்களுக்கு செய்த அதிசயங்களை அறிவித்தார்கள். இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேலான காரியத்தை நிச்சயம் காணப்பண்ணுவார். ஆமேன். ஆமென். நம் நடுவில் கிரியை செய்கிற கல்வாரி தேவனை நோக்கி, பரிசுத்தரை நோக்கி, உங்கள் இருதயம் அவரை நோக்கி இருக்கட்டும். வல்லமையுள்ள பரிசுத்தரை நோக்கி, மேன்மையானவைகளை செய்து முடிக்கிற கர்த்தரை நோக்கி, அங்கு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற அதிசயமானவரை நோக்கி ஒவ்வொரு இருதயங்களும் அப்படி தேவனை துதிக்க துவங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். இது நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாள். ஆமென். 7வது பூரண நாளுக்குள்ளாய் வந்து நிற்கிறோம். ஆமென். கர்த்தர் எவைகளை சொன்னாரோ, எவைகளையெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ, அவைகளையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் அவர் செய்கிற நாள் இது. ஆமென். அவருடைய வார்த்தையினால், நாவினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்ற முடிக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டுவோமா? ஆமென். விசுவாசத்தோடு கைகளை தட்டுவோமா? ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகத ஷிகர பலதரா ரிகபலபோ சம்தரதனகசியாதனரோ. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறான், ஆமென், போய் பாரு, ஒரு உள்ளங்கை மேகம் நமக்காக எழும்பியாயிற்ற என்று பார் என்று. ஆமென். அவன் 6 முறை பார்க்கிறான். 7வது முறை வந்து பார்த்த நேரம் அவனுக்காக ஒரு உள்ளங்கை மேகம் இறங்கி இருந்தது. இந்த நாளில், இந்த ஜெபத்தின் 7வது நாளில் நீ எத்தனையோ நாட்கள் தேடிக்கொண்டிருந்த ஆசீர்வாதங்களை இந்த 7வது நாள் கர்த்தர் சுதந்திரித்து கொள்ளும்படி வைக்கிறார். சுதந்திரித்து கொள்ளும்படி இரக்கம் பாராட்டுகிறார். விசுவாசத்தோடு நில்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் ஒரு பெருமழையை கொண்டு வரும். கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜெபிக்கிற இந்த சின்ன ஜெபம் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். நாம் காத்திருக்கிற இந்த காத்திருப்பு வாழ்க்கைகளை வித்தியாசப்படுத்தும். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் கைவிடப்படுகிறது இல்லை. கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஜனம் நன்மையினால் திருப்தியாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரிகதல ஷஹரமனோ ரிகபரபலபோ சம்தராதரகசியாதனரா. ஆமென். அழைத்தவர் கைவிடுவாரோ, தீரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை, 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தெய்வங்க, பெயர் சொல்லி அழைத்த தெய்வங்க உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடத்தி செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை
பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே சொல்வமா யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே வியாதிகள் வருவதில்லை பாதைகள் தொடர்வதில்லை வியாதிகள் வருவதில்லை பாதைகள் தொடர்வதில்லை உன்னாண்டுகள் முடிவதில்லை உன்னாண்டுகள் முடிவதில்லை அவர் கிருபையும் விலகுவதில்லை அவர் கிருபையும் என்னை உண்டாக்கினவர் என்னை உண்டாக்கினவர் என்னை சீர்திருத்தினவர் உன்னை நடந்து செல்கிறார் சொல்வோமே எல்லாம் என்னை உண்டாக்கினவர் என்னை சீர்திருத்தினவர் அவரே ஹல்லேலூயா தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே யாக்கோபென்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே ஆவியானவரே எங்கள் நடுவில் நிறைவாய் நீர் எழுந்தருளி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரப்பா உடைய ஜனத்தின் கரத்தை பிடித்து நீர் முன் செல்லுகிற மகிமையின் மேகமாய் நீர் எழுந்தருளி புறப்படுகிறபடியா ஸ்தோத்திர ஆண்டவரே எங்கள் ராஜா எங்கள் புயபலமானவர் எங்களுக்கு முன் செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரமையா தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திர ஆவியானவரே அப்பா பிதாவே மகிமையானவரே கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நில்லுங்க தேவ சபையே ஆமே உன் விசுவாசம் அதிகரிக்கட்டும் உன் விசுவாசம் பெருகட்டும் இதோ நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய் அவருனக்கு தூரமாய் அல்ல அவருனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் வெகு சமீபமாய் இருக்கிறது ஆமேன் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார் அக்கினியினாலோ ஆமே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் உங்கள் நடுவிலே நிற்கிறார் உன் அருகிலே அவர் நிற்கிறார் ஆமே பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை ஆமேன் அப்படி சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தரே எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம் சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம் அசுத்தங்கள் மேல ஜெயம் உண்டாகிறது அசுத்தமே இயேசுவின் நாமத்தினால வெளியேறு சபிக்கப்பட்ட கிரியை இயேசுவின் நாமத்தினால வெளியேறு விழுந்து போன தூதனுடைய கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறபடியா ஸ்தோத்திரம் சீயோனே எழுந்து துதி சீயோனே கெம்பீரித்து ஆர்ப்பரி உன் ராஜா உன் நடுவிலே நிற்கிறார் ஹல்லேலூயா பயங்கரமான பராக்கிரமசாலியே ஆமென் ரிகனபஷிகரபலதரனா ரிகவரபலபோ சந்துராதனா ரிபாலகதந்தரதிதபோ சந்துராதனரா ரிபாரகதந்தரதிதஹசியாதனரா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்கிறார் ஆமென் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் நபர் மேலே ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் ஆமென் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அவருடைய அசைவாடுதல் உண்டாகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே
கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு நின்றாய் அல்லவோ, ஜெபத்தின் மூலமாக எனக்கு ஒரு நன்மை கிடையாதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு நிற்கிற ஆத்துமாவே, ஆமென், அவரால் நிறைவான பலன் உனக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உனக்காக தேவனால் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. எல்லா அசுத்தங்களும் தெரிப்புண்டு நிர்மலமாக்கப்படுகிறது. நெருப்புப்பட்ட நூல் போல உன்னை சுற்றி கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்தங்களும் இப்பொழுதே தெரிப்புண்டு போகிறது. மனக்குழப்பத்தின் ஆவிகள் அழிந்து போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கனினித்திரின் ஆவிகள், ஜெபிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுகிறது. ஆமென். போராடு, அப்படியே தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிக்க துவங்குங்க. நல்ல கரம் தட்டி சத்தத்தை உயர்த்தி, ஆமென். விடுவிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர் கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ரகதலா ஷிகபபலரா ரிவலபோ சந்துராதனரா ரிகபரபலபோ தியாரபனா. நான் இருக்கிறவராகவே உன் நடுவிலே இருப்பேன். ரிகதிமா ஷிகரதனா. யெகோவா ஈரா இருந்து உன் காரியத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன். ஆமென், ஆமென், ஆமென். நீ உண்மையாய் கூப்பிடுவாயானால், உண்மையாய் தேவனை ஆராதிப்பாயானால், அவரை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறுவாயானால், இதோ நிறைவான ஆசீர்வாதம், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர் ஓ உன் மீது தமது அளவில்லாத இரக்கங்களை வைக்கிறார். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. ஆமென். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. இதோ கிருபைகளை கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார். ஜெபிக்கும்படி விசேஷித்து கிருபைகள் நிரப்பப்படுகிறார். பேசுங்க, பேசுங்க. நாவிலே கர்த்தர் வார்த்தைகளை வைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்பாட்டின் ஆவியானவர் மறைவான காரியங்களை வெளிப்படுத்துகிறவர், அந்தரங்க காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். மறைந்து கிடக்கிற சத்துருவின் மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படியே சத்த உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரிப்புட்டு போகிறது. ஆமென், ஆமென். ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்று இருதயத்தில் கேள்வியோடு நிற்கிற உனக்காக கர்த்தர் மறைந்து கிடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமென். காரியம் இவ்வனமாய் இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜாக்கிரதை உள்ளவளாய் ஜெபிக்கும்படி ஆமென் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். மறைந்து கிடக்கிற அந்தகாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. சத்துருவின் சதி திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் சுட்டெரிக்கப்படுகிறது. அக்கினி மயமானவரே, அக்கினி மயமானவரே, அக்கினினால் உத்தரவு அருளுகிற கர்த்தாவே, ஜாலி தெரிகிற பரிசுத்த அக்கினியே, எங்கள் நடுவிலே வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் நாவை கருக்கான பட்டயங்கள் ஆக்குகிறவரே, எங்கள் நாவிலிருந்து செயல்படுகிறவரே, எங்கள் நாவிலிருந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, நாவிலே வார்த்தைகளை அருளுகிறவரே, உம்முடைய வார்த்தைகள் அக்கினி ஜுவாலைகளாய் வெளிப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய வார்த்தைகள் கல்மலையை பிளக்கிற சம்மட்டியாய் வெளிப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். ரீகதபல ஷிகபபல தரோ ரீவலபோ சம்தரகசியாத்துரோ. ஆமென், ஆமென், ஆமென். மலை போல நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்பட்டு போகிறபடியே ஸ்தோத்திரம். ஜெபிக்க, ஜெபிக்க. மலை போல நிற்கிற எல்லா பிரச்சனைகளும், எழும்பி நிற்கிற வலி சர்ப்பங்களும் ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. இன்றைக்கு படுகிற இந்த கஷ்டங்களை இனிமேல் நீ காண்கிறது இல்லை. எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆமென். இன்று பார்க்கிற இந்த வியாதியை இனிமேல் நீ காண்பது இல்லை. கர்த்தருடைய பலத்த கரம் தொடுகிறது. கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு சரீரத்தையும் தொடுகிறது. ஆமென், ஆமென். சத்துரு கட்டி வைத்த பலவீனங்கள் எல்லாம், பலவீன கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகிறது. ஆமென். ஆத்துமாவே
உன்னை சுற்றி பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரங்கள், சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லு. அவருடைய சௌக்கியம் உன்னை ஆட்கொள்ளும். இன்றைக்கு இந்த 7வது நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய பரிபூரண வல்லமையை காண்பாய். கர்த்தருடைய பரிபூரண வல்லமையை காண்பாய். கர்த்தருடைய பரிபூரண வல்லமை உன்னை தொடுகிறது. உன்னதமான தேவகுமாரனே, உன்னதமான தேவகுமாரனே, எங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிறவரே, பிதாவாகிய தெய்வமே, ஆமென். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படியாய், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் பூமி எங்கும் சுழாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற உம்முடைய கண்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று கவனித்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரமையா. உம்முடைய வல்லமையுள்ள கண்கள், உம்முடைய அக்கினிமயமான கண்கள், அந்த அழகான கண்கள் ஜெபிக்கிறவருடைய ஜனத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி புறப்படுவதாக, கர்த்தருடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, கர்த்தருடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பற்றி பிடிப்பதாக. ரகதபா ஷிகரபனா ரீவா லவுடே ரேக்கதேனா சந்துரபௌ ரிகவரவலமா. அக்கினியாய் மாற்றுமையா, உடைய ஜனத்தை அக்கினியாய் மாற்றும் ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை அக்கினியாய் மாற்றுவீராக. ஆமென், ஆமென். இதோ அக்கினியை போட வந்து அதை இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னீர். உங்க அக்கினி பற்றி பிடிக்கட்டும். கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி பற்றி பிடிக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரம் திறந்து தேவ அக்கினி, பரம் திறந்து வான் அக்கினி, பரம் திறந்து உன்னத அக்கினி, பரம் திறந்து பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த அக்கினி, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை உள்ள அக்கினி, சர்வ வல்லமை உள்ளவருடைய பரிசுத்த அக்கினி இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுது நிரப்புவதாக, இப்பொழுது ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எஸ் 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 எஸ். அசுத்தங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். நாவின் கட்டுகள், இருதயத்தின் கட்டுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை மூடட்டும், கர்த்தருடைய மகிமை மூடட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்திலும் கர்த்தருடைய மகிமை மூடுவதாக, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. ஆமே. சாலமோன் ஜெபிக்க துவங்கிய போது கர்த்தருடைய மகிமை ஆலயம் முழுவதையும் நிரப்பிச்சே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ, அன்று ராத்திரியிலே உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன, நான் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டு இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை நிரப்பின அதே ஆண்டவர் இதோ இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நிற்கிற உனக்காக கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. உனக்காக பிரதியேற்றமாய் தேவ கரம் வெளிப்படுகிறது. உனக்காகவே கர்த்தர் நீதி செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? ஹல்லேலூயா. உன் மன விருப்பத்தை நான் உனக்கு தந்தருளுவேன். ஓ ரிகா பாபா ஷஹரதலர ரிகா பாபா நதரனோ ரிகபலபோ ஷபலதரமா ரிகபரபலபோ ஷந்துரே. கர்த்தருடைய அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையுள்ள அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பயங்கரமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரமயா, 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 ஸ்தோத்திரமயா. ரிகா பாபா லஷகர தீன ரம்த ரதீன ரபலதுரா ரிகபா லஷகரபனா ரிதை கே ரே சம்தா ரஹந்தோ ரிகல்தா ரதீபா உடம்தரபோ ஷியாரபலோ. ஆமென், ஆமென். எஸ் ஜீசஸ். சமாதானம் இல்லாமல் அந்த இருக்கிற இருதயங்களிலே, பாரமாய் இருக்கிற அந்த இருதயத்திலே, கவலைகளால் நிறைக்கப்பட்ட அந்த இருதயத்திலே ஆவியானவர் அசைவாடுகிறார். இருதயத்தில் இருக்கிற கவலைகளை பிடுங்கி எறிந்து போடுகிறார். இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இனி நீ சுமக்க தேவையில்லை, இனி நீ பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக யாவையும் செய்து முடித்தேன். நான் உனக்காக இனியும் யாவையும் செய்து முடிப்பேன். ஓ ரிபால ஷஹரதனர. வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். அப்படி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமே. யாரும் அசதியாக இருக்க வேண்டாம். ஆமே. உற்சாகத்தோடு கரம் தட்டி ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் வரை, கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றும் வரை, நான் எதிர்பார்த்து வந்ததை பெற்றேன் என்கிற நிச்சயத்தை பெறும் வரை சோர்ந்து போகாத சகோதரி,
ஏன்னா உன் ஆண்டவர் உன் அருகிலே நிற்கிறார். அவர் நிறைவாய் உன்னை நிறைத்து ஆசீர்வதிக்கும்படி இதோ சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதமல ஷெகரதனா ரிபலபோ சம்தரதரகசியாதனரா. ஆமென், ஆமென். வெறுமைகளை நீக்கி போடுகிறார் கர்த்தர். வெறுமைகள் நீங்கி போகிறது. வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள். ஆமென். நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து நான் வெறுமையா இருக்கிறேனே, என் கரம் வெறுமையா இருக்கிறதே, ஆமென், என்னிடத்தில் இல்லையே என்று எதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் வெறுமையை நீக்குகிறவர். கரம் தட்டி கரம் தட்டி வெறுமையை நீக்கி போடுகிறார். வெறுமையை நீக்கி போடுகிறார். வெறுமைகள் நீங்கி போகிறது. எல்லா வெறுமைகளும் குறைகளும் நீங்கி போகிறது. ஆழத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நபர் மேல அசைவாடுகிறபடியா ஸ்தோத்திரம். அந்த பலவீனப்பட்ட நபர் மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். மனம் உடைந்து இருக்கிற அந்த நபர் மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமே, நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வெறுமைகளை நீக்கி உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவேன். ஆமே, உன் முடிவை எண்ணி நீ திகையாதே. முடிந்ததோ என்று நீ நினைக்காதே. நான் உன்னோடு கூட இருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா லஷகாத ரீபரதுனா. இந்த உடைக்கப்பட்ட இருதயங்களின் மேல ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகிறது. பலவீனப்பட்ட நபர்களா இருப்பீர்கள், ஆனால் ஆவியானவர் உன்னை தொட விரும்புகிறார். அப்படி விசுவாசத்தோடு என்னையும் தொடும் ஆவியானவரே, என்னையும் ஆட்கொள்ளுங்கப்பா. யாராகினோ ஆண்டவர் எனக்காக ஒரு கற்பத்தின் கனியை தரமாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு நிற்பீர்களானா ஆவியானவர் இதோ உன் கற்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறைகளை காணும்படி செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் சந்ததி என் கண்களுக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும். ஓ, எந்த வெறுமையா இருந்தாலும் நீங்கி போகும். அவருக்கு முன்பதாக எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மெழுகு போல உருகி போகும். இதோ பர்வதங்கள் அதிரத்தக்கதாய் தேவ மகிமை, பர்வதங்கள் அசையத்தக்கதாய் தேவ மகிமை. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக உயர நிற்கிற எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகி விழும். பூமியில் இருக்கிற சகல மிருக ஜீவன்களும் சகல ஜீவ சந்துக்களும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நடுங்கி அதிரும். கர்த்தருடைய கை வல்லமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்திற்குள்ளாய் வந்து நிற்கிறேன். ஆவியானவரே உம்முடைய கரத்திற்குள்ளாய் நான் வந்து நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்திற்குள்ளாய் வந்து நிற்கிறேன். உன்னதத்தின் ஆவியானவரே உம்முடைய கரத்திற்குள்ளாய் வந்து நிற்கிறேன். வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள வந்து நிற்கிறேன். வைராக்கிய வாஞ்சியா எனக்காக வெளிப்படுகிறவர், அவருடைய சமூகத்திலே வைராக்கியத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு, வாஞ்சையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைராக்கிய வாஞ்சையாய் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய கை வல்லமை வைராக்கியமும் வாஞ்சையாய் வெளிப்படும். அவருடைய உன்னத வல்லமை, பயங்கரமான பராக்கிரமசாலி அவருடைய தேவ வல்லமை வெளிப்படும், வெளிப்படும். ஆமென், ஆமென். உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். இதோ கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியை உன் அருகிலே நிற்கிறார், உன் அருகிலே நிற்கிறார். உன் காரியமாய் போகும்படி, உன் காரியத்தை தம்மேல் போட்டுக் கொள்ளும்படி, உன் காரியத்தை நிறைவேற்றும்படி எல்லாவற்றையும் தன் மீது அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஓ, எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். பயங்கரமான பராக்கிரமசாலியே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தாவே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு சமானமானவர் யார்? உம்மை போல் கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு யாருண்டு? உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுகிறது இல்லை. உம்மை ஆராதிக்கிற ஜனம் உயர்த்தப்படுவது நிச்சயம். ஓ ரகதாபா ஷிகரபலா ரகதலா ஷிகபாபரா ரிபாபாபாபா ரதலபா. நிரப்புங்க ஆண்டவர், அப்படியே நிரப்பப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் நிரப்பப்படட்டும். சோர்ந்து போயிருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்புகிறார். எஸ் ஜீசஸ். சத்துவம் இல்லாமல் பலவீனப்பட்ட உன்னை அவருடைய கை
தொடுகிறது, அவருடைய கை வல்லமை தொடுகிறது. பலத்தினால் இடை கட்டப்படுகிறார், பலத்தினால் இடை கட்டப்படுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை இப்படியே பலவீனப்படுத்தி சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று நினையாதே. அவர் விட்டு கொடுக்கிறது இல்லை. உன்னை பலவீனப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறது இல்லை. பலத்திலே தேவனுடைய பலன், உன் பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் வெளிப்படுகிறது. ஓ கிருபைக்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி. நிறைவானவருடைய அபிஷேகம், நிறைவானவருடைய ஆளுகை, நிறைவானவருடைய அசைவாடுதல், நிறைவானவருடைய மகிமை, நிறைவானவருடைய கை வல்லமை, நிறைவானவருடைய பரிசுத்த வல்லமை. ஒவ்வொருவர் மேலையும் அலை அலையாய் அலை அலையாய் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நன்றி. ஓ ரீகாதாமானாஷே, கழுகு தன் குட்டியின் மேல் அசைவாடுகிறது போல உம்முடைய அக்கினி மயமான சட்டைகளை அடித்து உம்முடைய ஜனத்தின் மீது நீர் வந்து அமருகிறபடியா உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ ரீ பாபா பாபா லஷா பாபா பாபா லதரா ரீ பலபோ ஷஹதனர பரதிரியா ரீ பலபோ ஷபலதர கசியாதனரா ரீ கபா மாமா நதுரேகஷியே ரீ பலபலபோ ஷபலதுரே ரீ கம்தரகசியாதுனரோ ரீ கப்தலபோ ஷியாரகதந்துரா ரீ பல்போ ரீ கபரபலபோ ஷியாரதனா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தீர்க்கதரிசி மலையின் மேலே ஜெபித்து கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான் வேலைக்காரனிடத்துல, போய் பாரு, கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் ஒரு உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணுவார். ஆமே, காத்திருந்த உனக்கு, ஜெபிக்கிற உனக்கு கர்த்தருடைய கை கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இதோ கர்த்தருடைய ரட்சிக்கிற வல்லமையுள்ள கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய் ஆத்துமாவே, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஓ, எதை நினைத்து தேவ சமூகத்தில் வந்தாயோ, எந்த காரியத்தில் மாற்றம் எனக்கு வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அந்த காரியங்களில் எல்லாம் ஆவியானவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஓ, வெறுமையாய் திரும்புகிறது இல்லை, உன் ஜபங்கள் வெறுமையாய் போகிறது இல்லை. 6 முறை போய் பார்க்குறான் இல்லை, 7வது முறை வந்து பார்த்த சமயத்திலே இதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பிற்று, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பிற்று. சபையே, ஆத்துமாவே, ஜபத்திலே தேவனோடு இணைந்திருக்கிற ஆத்துமாவே, உனக்காக கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் எழும்பி ஆயிற்று. இதோ ஒரு பெரும் மலை உண்டு பண்ணுகிறார், ஒரு பெரும் மலை புறப்பட்டு வருகிறது. ஓ, சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாக, உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் வெட்கப்படும்படியாக, உன் அழிவை எதிர்பார்த்தவர்கள், இவள் ஜெபிக்கிறாள் கர்த்தரை தேடி என்ன கிடைத்தது என்று அற்பமாய் எண்ணினவர்கள் திகைத்து நடுங்கத்தக்கதாக கர்த்தருடைய பெரும் மலை உன் வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது. ஓ ரீபா லஷகத ரமனதுரகசியாதனரோ ரீபா லஹதிகமனதிரவஷே. நம்பிக்கை இல்லாத இருதயங்களிலே ஆவியானவர் தமது அசைவாடுதலை கட்டளையிடுகிற. நம்பிப்பார், தேவனை நம்பிப்பார், அவர் எனக்கு செய்வார் என்று நம்பிப்பார், அவரிடத்தில் உன் காரியத்தை ஒப்புவித்து பாரு. ஆமே, நன்மைகள் திரளாய் புறப்பட்டு வரும், நன்மைகள் வெள்ளம் போல உன்னை வந்தடையும். ஆமே, உன் சமாதானத்தின் நதியை போல புரண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்பிக்கையோடு நில், நம்பிக்கையோடு நில், நம்பிக்கையோடு நில். ஆமென், ஆமென், ஆமென். ரிபல ஷிகரதனா ரிகபலபோ ஷந்துரே ரிலாதி சேகே ரபலஹத்தியா ரிபலபோ ஷந்தரா. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற கர்த்தாவே, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற மகத்துவமான தெய்வமே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்கிறவர். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் இல்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். ஜெபிப்போம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உம்முடைய வல்லமை குறைந்து போகல ஆண்டவர். இன்றைக்கும் உம்முடைய வல்லமை கிரியை செய்கிறது. இன்றைக்கு மேசு என்கிற நாமத்தில் வல்லமை உண்டு. இன்றைக்கு மேசு என்கிற நாமத்தில் அற்புத அடையாளம் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கும் தமது ஜீவனுள்ள கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர் தெழுந்த அதே வல்லமை, அவருடைய உயிர் தெழுந்த அதே வல்லமை, அவருடைய உயிர் தெழுந்த அதே வல்லமை. ஆமென், ஆமென். உலர்ந்து போன வாழ்க்கையின் மேல கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உயிர் தெழுந்த ஆமென் தேவ வல்லமை வெளிப்படுகிறது. உலர்ந்து போன அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுகிறது. உன் காரியம் எப்படி வேணாலும் இருந்து கொண்டு போகட்டும், மனுஷன் முடியாது என்று சொல்லட்டும், கர்த்தர் துளிர் விட பண்ணுகிறார். உன் கண்கள் காணும். ஆமென். ஆச்சரியமாய் உன் கண்கள் காணும். தீபால தீபா சிவதங்கடாரவனோ. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கை இல்லாம இருக்கிற சில நபர்கள் மேல ஆவியானவர் நான் ஜீவன் உள்ளவர் என்பதை காண்பிக்கும்படியாக தமது கை வல்லமையை காண்பிக்கிறார். ஆமென். உன் காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துப்பா. ஆமென். நம்பிக்கை இல்லாமல் நீ நிற்கலாம். நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் இருதயத்தில் கர்த்தர் நம்பிக்கையை வைக்கிறார். கர்த்தர் விசுவாசத்தை துளிர்விட செய்கிறார். அவரை உறுதியாய் பற்றி பிடித்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் ஆத்துமாவே. ஆமே, நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான கிரியைகளுக்காக கரங்களை தொட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். அற்புதங்கள் திரளாய் நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற வான் மகிமை உம்முடைய ஜனத்தை தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுகிறபடியா ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். உயிர் அடைகிறபடியால் ஸ்தோத்திரமையா, உயிர் அடைகிறபடியால் ஸ்தோத்திரமையா. ஒரு திரள் சேனையை நிற்கத்தக்கதாக, ஜப வீரர்களை நிற்கத்தக்கதாக, கர்த்தருடைய யுத்தத்திலே நிற்கத்தக்கதாக, யுத்தத்திலே வல்லமை உள்ளவருடைய சமூகத்திலே நின்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அடையாளம் இடுகிறபடியா ஸ்தோத்திரம். ராத்திரியிலே தேவ சமூகத்தில் விழித்திருக்கும்படியாக ஒரு வல்லமையுள்ள ஜப ஆவி உம்முடைய பிள்ளைகளை பற்றி பிடிக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். உன் தேசத்தை காக்கும்படியாக இதோ நான் ஜாமக்காரனாய் உன்னை நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தை காக்கும்படியாக உன்னை நான் ஜாமக்காரனாய் நிறுத்துகிறேன். உன் வாழ்க்கை எல்கைகளை காக்கும்படியாக ஜாமக்காரியாய் நான் உன்னை நிறுத்துகிறேன். ராத்திரியிலே தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற ஜாமக்காரரை நிறுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். நீ செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நீ செய்து கொண்டிருக்கிற மகிமையான கிரியைகளுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமென். இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை உயர்த்துவேன் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரகதரலத சிகபபலதர ரிபலப சிகதரரபலதுர ரிகவரபரப சந்துராதனர ரீதல் கடரகசியா. ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, அக்கினி மயமான பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவமானவைகளை செய்து கொண்டிருக்கிறவரே, மாறாதவரா எங்கள் நடுவில் அசைவாடுகிறவரே. ரிதரிகபா சிகதந்தரே ரிபௌடம் தரா ரிகந்தரகசியாத்தனரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில், அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த 7வது நாள் கூடுகையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நம்ம 6 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா.
இந்த நாளிலும் கூட ஆமென். இந்த யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் 7வது நாளாக ஆண்டுடைய பாதத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அப்படியே ஆதியாகம புத்தகம் 32வது அதிகாரம் 31வது வசனம். அவன் பென்னியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சொலுக்கினாலே அவன் நொண்டி நொண்டி நடந்தான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே போராடி ஜெபித்த இந்த யாக்கோபு தேவனால் இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பதாக இவன் எழும்பி வரும்போது இவன் நொண்டி நொண்டி கடந்து வந்தான். ஜெபிக்க முன்னாடி எப்படி போனான்? ஜெபிக்க முன்னாடி நல்லா தான் நடந்து போனான். ஜெபிச்சுட்டு வரும்போது நொண்டிக்கிட்டே வர்றான். இதுவும் ஒருவித ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடி ஜெபித்த யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் தான் இந்த தொடை சந்து சுளுக்கிற்று. எப்படி? இது ஆண்டவரே கொடுத்தார். ஜெபித்த போது ஒருவேளை நம்ம கால் கல்லில் பட்டு அப்படி சுளுக்கி இருக்கோம், அப்படி இல்லை. தேவனே கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். 25வது வசனத்தை படிங்க. 30வது அதிகாரம் 25வது வசனம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனேயே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. சின்ன ஒரு தொடுதல் யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. ஏன் இந்த பலவீனம்? ஏன் ஆண்டவருடைய பாதத்திலே ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்த இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு பலவீனமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன? யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நான் என்னுடைய சகோதரனோடு கூட போராடி நான் ஜெயித்து விட்டேன். என் தகப்பனாரோடு கூட போராடி நான் ஜெயித்து விட்டேன். இப்ப தேவனோடு கூட, என்னை படைத்த தேவனோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். போராடி நான் ஜெயித்து விட்டேன் என்று அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு மேட்டின்மை என்பது வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு பலவீனம். லைட்டா ஒரு தொடுதல், தொட்ட அந்த தொடுதல் இவனுக்கு தொடை சந்து சுளுக்கிற்று. அல்லேலூயா. என்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்னும் ஒரு மேட்டின்மை தன் உள்ளத்துக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனம். அல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பல மேன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகள் எல்லாமே கடந்து வரும்போது நம் இருதயம் நம்மை அறியாமலே மேட்டின்மை கொள்ளும், நம்மை அறியாமலே பெருமை கொள்ளும். அந்த மேட்டின்மை பெருமை நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளை அழிந்து போகக்கூடாது. தான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளை வீழ்ந்து போகக்கூடாது. தன்னுடைய பிள்ளை உயர்த்தி வைத்திருக்கிறதுனாலே தன் பிள்ளை மேட்டினுமே அடைந்து விழுந்து போய்விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பலவீனத்தையும் அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சில கசப்பான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணத்துக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு தாயாருடைய வயிற்று வலி, இந்த வயிற்று வலி ஜெபிக்க ஜெபிக்க
ஒரு நாளும் குணமாகவில்லை. ஆனால் இந்த தாயார் போராடி ஜெபித்து 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 தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. அந்த தாயாரை சுற்றி இருந்த வீடுகள்ல எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. அந்த தாயார் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாய் பயன்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த தாயாருடைய வயிற்று வலி சாகிறது வரைக்கும் மாறவில்லை. அந்த தாயாருடைய வயிற்று வலி சாகிற வரைக்கும் மாறவில்லை. ஆண்டவர் அந்த தாயாருக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்திருந்தார். அநேக ஊழியக்காரர்கள் புத்திர சந்தானம் இல்லாத வண்ணமாய் சாபத்தில் இருக்கிற எத்தனையோ தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது பல வருடங்களா 20 வருடம் 15 வருடம் பிள்ளை இல்லாத வண்ணமா இருக்கிற அந்த தம்பதிகளுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் புத்திர சந்தானத்தை கொடுக்கிறார் ஜெபத்தை கேட்டு. ஆனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு பலவீனத்தை, சின்ன ஒரு பிரச்சனையை, சின்ன ஒரு குறைபாடை அவர்களுக்கு கொடுத்து தங்களை தாங்கள் மேன்மை பாராட்டி தான் இதுவரை பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உயர்வின் நிமித்தமாய் விழுந்து போய்விடக் கூடாது. ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை விழுந்து போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவன் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலவீனத்தை, ஒரு முள்ள ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக காரியத்துக்காக போராடி ஜெபித்திருப்போம். ஆண்டவரே இந்த தலைவலி மாறவே மாறாதா, மாறவே மாறாதான்னு சொல்லி ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். தலைவலி மாறின பாடல்ல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மீண்டும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், தன் பிள்ளைக்கு பெருமை வந்து விடக்கூடாது, தன் பிள்ளைக்கு மேட்டின்மை வந்து விடக்கூடாது. அநேகர் பாருங்க, சாதாரணமா இருப்பாங்க. திடீர்னு ஒரு அரசாங்க வேலை கிடைத்து விட்டால் போதும், அரசாங்க சம்பளம் வாங்கி விட்டால் போதும், தங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேட்டின்மை, யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்துல நெருங்கணும்னு சொன்னா அவங்க அந்த அரசாங்க சம்பளம் வாங்குறதுக்குள்ள ஒரு வெயிட்டை காட்டதான் செய்வாங்க, ஒரு பெருமை. அதே போல கொஞ்சம் பணம் கையில வந்துட்டா அவங்களுடைய நிலையே உயர்த்தி கொள்வாங்க. அவங்களை அணுக முடியாது. முன்னாடி அவங்களை எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னு சொன்னா அவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா தங்களுக்குள்ளே ஒரு மேட்டின்மை, ஒரு பெருமை ஆனது அவங்களுக்குள்ள வந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அழகா இருந்தா, இல்ல கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா, படிக்காதவர்களை பார்க்கும் போது தனக்குள்ள ஒரு பெருமை, நான் படிச்சிருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேட்டின்மை வந்து விடுகிறது. அந்த பெருமை, அந்த மேட்டின்மையை உடைக்கும்படியாக தன் பிள்ளை பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் சில பலவீனத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்த நேரத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னது? பலவீனம். அந்த பலவீனத்தோடு கூட அவன் நொண்டி நொண்டி வர்றான். ஒரு வீட்டில் ஜெபிக்க போகும்போது அந்த வீட்டில் ஜெபித்த காரியத்துக்கு அற்புதம் நடந்தது. ஆனால் ஜெபிக்காத ஒரு போராட்டமும் அந்த வீட்டில் வந்தது. ஜெபிக்காத ஒரு போராட்டத்தை அவர்கள் பார்த்து பயந்து ஜெபத்தையே விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன காரியம், ஜெபித்ததினால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. நான் சொல்றேன், ஜெபித்தா சில பிரச்சனைகளும் உருவெடுக்கும். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் வரும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. காரணம், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறபடினாலே அது பிரச்சனையாக உருவெடுத்து வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது மேன்மையாகத்தான் இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம்,
லூசிபரை ஆண்டவர் உண்டாக்கினார். அக்கினி கற்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்த லூசிபருடைய கூட்டம் மினுக்காக, அழகாக, நல்ல பாருங்க மியூசிக் திறமைகள் உள்ள நபராக, ஒரு கூட்டமாக ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் உருவாக்கினார். அவர்களுக்கு இருந்த அந்த அழகு, அவர்களுக்கு இருந்த திறமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எல்லாவற்றையும் பார்த்து அந்த சிங்காசனத்தின் மேல் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தங்களை உயர்த்த ஆரம்பித்தார்கள். கொடுக்கப்பட்ட மேன்மை, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட இவர்கள் இருதயத்துக்குள்ள மனமேட்டின்மை வர ஆரம்பித்து விட்டது. அதனால தான் அவர்கள் வெட்டப்பட்டு கீழே தள்ளப்பட்டு சாத்தானாய் மாற்றப்பட்டார்கள். அதனால தாம் பிள்ளைகளை அழைக்கிற பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு பலவீனம் அல்லது ஒரு முள்ளோடு கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சாகிறது வரைக்கும் இந்த பிரச்சனை மாறாதா, சாகிறது வரைக்கும் இந்த போராட்டம் மாறாதா, நல்லா ஜெபிச்சிட்டு போற வீட்டுல போன உடனே இந்த பிரச்சனை உருவெடுக்கிறது என்று சொல்லி. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீ தாழ்மையோடு கூட ஒரு வெட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத வண்ணமாய், ஆண்டவருடைய சமாதானம் தான் உண்மையான சமாதானம் என்று தேவனுடைய பாதத்தை காத்திருக்கிறாய். இதை மறந்து போக கூடாது. அந்த பிரச்சனை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு எங்கோ தூரமாய் போயிருப்பாய். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த முள், அந்த பிரச்சனை என்கிற ஆசீர்வாதம் ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தான் மேன்மை பாராட்டி, தன்னுடைய பிள்ளைகள் மேன்மை பாராட்டி விழுந்து போய்விடக் கூடாது. அந்த ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பலவீனங்களையும் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதனாகிய நேபுகாத்நேச்சர் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவன் பாபிலோன கட்டுறான், கட்டிட்டு போய் மேலே நின்று சொல்றான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு சொன்னான். அடுத்த செகண்டே மாட போல புல்ல தின்னுட்டு இருக்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கும் போது கூட பார்த்து தான் அழைக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த இராணுவத்துக்கு, போலீஸுக்கு எல்லாம் ஆள் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? நல்ல ஹைட் இருக்கிறானா, நல்ல திறமை இருக்குதா, எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கிறானா, எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து எடுப்பாங்க. வேலையில் வந்தாச்சு, சில வருடங்கள் கழித்து எப்படி நீங்கள் வேலையில் வந்தீங்கன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் ஆரம்பத்தில் நல்ல ஹைட்டாக இருந்தேன், நல்லா ஓடுவேன், எனக்குள்ள நல்ல திறமை உண்டு, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள இருந்த திறமைகளை அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி தெரியுமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. 26வது வசனம் முதல். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம் முதல். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை தேவன் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். என்னத்துக்காக ஆண்டவரே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டங்க? என்னத்துக்காக ஆண்டவரே பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டீங்க? எதுக்காக ஆண்டவரே இழிவானவைகளையும் அற்பமானவைகளை தெரிந்து கொண்டீங்க? ஆண்டவர் அதற்கு மறுபதல் சொல்லுகிறார், மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பெருமை வந்துடும்.
நான் அழைக்கிற பிள்ளைக்கு பெருமை வரக்கூடாது, அழைக்கிற பிள்ளைக்கு பெருமை வரக்கூடாது. அதற்காக தான் நான் இப்படி தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உங்களை எந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வைத்தாலோ உங்க இருதயத்துக்குள்ள தெரியும், ஒரு நாள் நான் பைத்தியமாய் கிடந்தேன், ஒரு நாள் நான் ஒன்றும் இல்லாமையில் கிடந்தேன், ஒரு நாள் நான் வியாதியில் கிடந்தேன், ஒரு நாள் நான் இழிவா எண்ணப்பட்டேன். அப்படிப்பட்ட என்னைத்தான் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் கிடந்த நிலைமையை, நான் பட்ட பாடுகளை குறித்து, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு பாத்திரமாக இருப்பேன். அதற்காகத்தான் ஆண்டவர் இவ்விதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனம் பலவீனம்னு சொல்லும்போது ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல நான் உனக்கு உதவி செய்வேன், பலவீனத்துல உதவி செய்வேன். பலவீனத்தை மாற்றலாம் இல்லையா ஆவியானவரே? பலவீனம் அப்படியே இருக்கட்டு, பலவீனத்துல நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் உனக்காக வாக்கு கடங்க பெருமூச்சோடு கூட ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறது எங்க விடுதலை தரலாம் இல்லையா? இல்லை இல்லை, இந்த காரியத்தில் உனக்கு நடக்க முடியல, உன் கையை பிடிச்சு நான் நடக்க வைக்கிறேன், நீ நடந்து வா. ஆனால் நீ நொண்டி நொண்டி தான் நடந்து வரணும். நீ உன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா என்னையும் மதிக்க மாட்டேன், என்னையும் நீ மதிக்க மாட்டேன். அதனால உனக்கு நான் உதவி பண்றேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என் கையை பிடிச்சு நீ வா, மெதுவா வா, மெதுவா வா. அப்படியே உன்னை நடத்தி 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 நான் உன்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ள உன்னை நான் கொண்டு சேர்ப்பேன். இப்ப நான் அப்படியே எழுப்பி விட்டுட்டா நீ ஓடுற ஓட்டத்துல எங்கேயாவது போய் விழுந்து பாதாளத்துக்குள்ள போயிருவ. அதனால நான் உன் கையை பிடிச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி நடத்துறேன். பலவீனத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாப்புல, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே உதவி செய்கிறார். ஆமென். கலாத்தியர் 4:13 படிங்க. கலாத்தியர் 4:13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும், கலாத்திய சபைக்கு முதல் முறை பிரசங்கம் பண்ணும்போது பவுல் எப்படி இருந்தான்? பலவீனத்தோடு இருக்கிறான், பலவீனத்தோடு தான் பிரசங்கம் பண்றான். அப்ப ஆண்டவரே நான் உம்மை குறித்து பிரசங்கம் பண்றேன், என்னுடைய பலவீனம் மாறட்டும். இல்லை இல்லை, உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். நீ போய் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய். ஏன்னா அந்த இடத்துல போய் நின்னா நானே பலவீனப்பட்டவன், ஆண்டவரே உம்முடைய பலம் இறங்கி வரட்டும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பலவீனத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை சொல்றப்பல 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 26வது வசனம். 1 தீமோத்தேயு 5:26. சாரி. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் குடி. இப்ப நான் சொல்றேன், பவுலை பார்க்க வர நேரம் எல்லாம் இந்த தீமோத்தேயு சொல்லியிருப்பான், அடிக்கடி என் வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது, மாறவே மாட்டேங்குது. ஜபிச்சியா தீமோத்தேயுவே? நல்லா ஜபிச்சு பார்த்தேன். உபவாசம் போட்டு பார்த்தியா? நல்லா உபவாசம் போட்டு பார்த்தேன். இந்த பலவீனம் மாறவே இல்லை, இந்த பலவீனம் மாறவே இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் இந்த தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து சொல்றாப்புல. அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்தவரை எழுப்பின பவுல் ஜபித்து பார்க்கிறான். ஜபித்த பிறகு அற்புதம் நடக்கல. இந்த தீமோத்தேயு உத்தமமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான். ஆனா ஒரு பலவீனம்,
ஒரு பலவீனம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், சரி எப்பவும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்காத, உன் பலவீனத்தை நிமித்த கொஞ்சம் திராட்சை ரசமும் கூடி, சரியா உன் உடம்பை பார்த்துக்கோ. ஏன் ஆண்டவருக்கு அந்த பலவீனத்தை குறித்து தெரியாதா? ஏன் அந்த பலவீனத்தை ஆண்டவர் அனுமதிச்சாரு? இதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகினும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகள், தரிசனங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவர் சொல்றான், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். மீண்டும் சொல்றான், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியன், தேவன் அறிவார். இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றேன். ஆனாலும் இது யாருன்னு முதல்ல தொடங்கும் போது அவன் சொல்றான், ஒரு மனுஷன் சொல்றான். அடுத்து சொல்றான், ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் சொல்றேன். ஆனாலும் என்ன குறித்து என் பலவீனத்தை தான் நான் சொல்லுவேன். நான் இப்படி போனேன், இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட, இப்படி நான் பார்த்தேன், இதையெல்லாம் நான் சொல்லுறேன். ஆனா நான் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், நான் என்னுடைய பலவீனத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. என் பலவீனத்தை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாப்புல, சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. நான் நல்லா உயர்ந்துட்டேன், நல்லா ஜெபிக்கிறவன், என் குடும்பத்தில் நான் ஜெபித்து எனக்கு அற்புதம் நடந்திருக்குது அப்படி சொல்லலாம். ஆனா நான் புத்தியினன் அல்ல, புத்தி இல்லாத மனுஷன் அல்ல. என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய வேலையினால, என் ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு, நான் புத்தி இல்லாத ஒரு மனுஷனை போல சொல்றதை விட்டுக்கிட்டு என் நிலைமையை நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு பாருங்க, அழகா சொல்றாப்புல, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டும் போது, ஒரு ஆசீர்வாதத்தை காட்டும் போது, இங்க ஒரு யாரு சாத்தானுடைய தூதன் ஒரு குட்டு குட்டுறான். அது எங்க கொடுக்கப்பட்டிருக்குது? மாமிசத்துல. ஐயோ, மாமிசத்தில் இப்படி ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். வேண்டிக் கொண்ட உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? சுகம் கொடுக்கல. அவர் என்ன தெரியுமா திரும்ப சொல்றாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தினால தான் ஆண்டவருடைய பலம் பூரணமாய் இதுவரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய அந்த சின்ன ஒரு வியாதி நிமித்தமா தான் நீ பூரணப்பட்டு கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனை தான் உன்னை பூரணத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல சொல்றாப்புல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்ப யாக்கோபு நொண்டி 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 போக போக அவன் நினைச்சிருப்பான், இது நொண்டுனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கிட்ட என்னது எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கணும்னு சொன்னா நான் நொண்டுனாதான் ஆசீர்வாதங்கள் தங்கும்.
எல்லா கிருபை வரங்களும் என்னிடத்துல செயல்படணும்னு சொன்னா இப்படி ஒரு குட்டுகிற சாத்தானுடைய தூதன் ஒண்ணு இருந்தாதான் எல்லாமே செயல்படும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவன் சொல்றான், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி தங்கணும். ஆண்டவருடைய வல்லமை என் மேல தங்கணும்னு சொன்னா ஒரு பலவீனன்னு சொல்ற ஒரு ஆசீர்வாதம் அவசியம். ஒரு பிரச்சனைன்னு சொல்ற ஆசீர்வாதம் அவசியம். ஒரு முள்ளுன்னு சொல்ற ஆசீர்வாதம் அவசியம். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கணும்னு சொன்னா ஏதோ ஒண்ணு எனக்குள்ள ஒரு பிரச்சனையா இருந்தா மாத்திரம்தான் இது தங்கும். இல்லைன்னு சொன்னா என்னுடைய பெருமையின் நிமித்தமா, என்னுடைய அதாவது என்ன சொல்லலாம், ஒரு அகந்தையின் நிமித்தமாய் கிடைக்கிறதெல்லாம் போயிட்டே இருக்கும். சொல்றது புரியுதா? அதனால நான் சந்தோஷப்படுறேன். எதை குறிச்சு? என் பலவீனத்தை குறிச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் பலவீனத்தை குறிச்சு சந்தோஷப்படுற பவுலே, என் பலவீனத்தை குறிச்சு சந்தோஷப்படுற. அதுதான் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய தூதனாய் குட்டி கொண்டிருக்கிறது. ஏன் சந்தோஷப்படுற? இந்த பலவீனம் தான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்குவதற்கு முக்கியமான காரணம். அல்லேலூயா. நீ வடிக்கிற கண்ணீர், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே ஏங்கி ஏங்கி அழுகிற அந்த பெருமூச்சு, அது எல்லாம் காரணம் எதுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் வல்லமை உன்மேலே பரிபூர்ணமாய் தங்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கம்பெனி முதலாளி தன்னுடைய கம்பெனியில மேனேஜராட்டு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்க விரும்பினார். அதற்காக அநேக ஆலோசனைகள் கொடுத்தார்கள். இந்த வேலைக்காக ஒரு 10 வாலிபர்கள் கடந்து வந்தாங்க. 10 பேருக்கும் பாருங்க, ரோட்ல கிடக்கிற மண்ணை தூக்கி இன்னொரு இடத்துல போடுறதும், அதே மண்ணை இன்னொரு இடத்துக்கு போடுறதும், அப்படி ஒரு மாதம் ரொம்ப கொடுமையான வேலையை கொடுத்தாப்புல. வேலையை கொடுத்துட்டு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் பேர் ஓடிட்டாங்க. இன்னும் சிலர் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த மாசம் சொன்ன சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாரு, ஓடிட்டாங்க. ஒரே ஒரு வாலிபம் மட்டும் கஷ்டத்தையும் பார்க்காம, நெருக்கத்தையும் பார்க்காம, என்னை அழைத்த எஜமான் சொன்ன வேலையை நான் கரெக்டாக செய்வேன், அவர் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார், என்ன அழைத்த எஜமானுக்கு நான் உண்மையாயிருப்பேன், என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே செய்துட்டு இருந்தான். சில மாதங்கள் கடந்து போனது. அந்த வாலிபனை மாத்திரம் கூப்பிட்டு அந்த வாலிபனை நல்ல அந்த மேனேஜர் போஸ்டிங்கில் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பலவீனம் ஜபித்து மாறலை, இந்த பிரச்சனை மாறலைன்னு சொல்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை உங்களை பரிபூரணத்துக்கு நேராக நடத்துகிறது. இந்த 7வது நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முள் உங்களை பரிபூரணத்துக்கு நேராக நடத்துகிறது. பரிபூரணத்துக்கு நேராக நடத்தி நித்திய ராஜ்யத்திலே களிகூற வைக்க போகிறது. உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் மாறணும் சொன்னா அந்த முள் அவசியம். அல்லேலூயா. இதுவரை நம்ம அநேக காரியத்துக்காக ஜபித்து ஆண்டவரே இந்த வியாதி மாறலையே, இத்தனை வருடம் ஆச்சு ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாறலையே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருப்போம். இன்னைக்கு நம்ம ஜபிக்க போறோம். எப்படி தெரியுமா? இன்னைக்கு நான் நிற்கிறது உம்முடைய கிருபை. இந்த பிரச்சனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பலவீனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த முள்ளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி முதல்ல துதிக்க ஆரம்பிக்க போகிறோம்.
நீங்க துதிக்க 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 துதிக்க, இந்த பலவீனத்தை நினைச்சு நீங்க துதிக்க 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 உன்னத பலம் பரிபூரணமா உங்க மேல இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. வானம் திறந்து பரிபூரணமா தேவ மகிமை இறங்கி வரப்போகிறது. அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya, thank you Jesus, hallelujah hallelujah. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்களை நினைத்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற சில கசப்பான அனுபவங்களை கூட நினைத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் துதிங்க பாப்போம். ஹalleluya, இயேசுவே மகு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya, ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya, மகு ஸ்தோத்திரம் 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 துதிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி ராஜா, மகு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையா நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் கிருபையா நிலை நிற்கிறோ, தேவ கிருபையா நிலை நிற்கிறோ. கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோ, கிருபையா நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோ, கிருப கிருப. அப்படியே எல்லாரும் கிருபையை நினைத்து கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. எல்லாரும் நாவத் திறந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் உம்முடைய கிருபையனை தாங்கி நடத்தினதே, அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷா காலாரா. அந்த பலவீனத்தை நினைத்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே இந்த பலவீனத்தில் என் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கினதே, என்னை தாங்கி நடத்தினதே, அதற்காக ஸ்தோத்திரா, அதற்காக ஸ்தோத்திரா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த பலவீனத்தில் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தினதே, அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ துதிக்க 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 தேவ மகிமை உன் மேல பரிபூரணமா இறங்கி வருகிறது. நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க உன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட பாராட்ட நடந்த காரியங்கள், நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஆமே நடந்தது என்று சொல்லி நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் உன் மேல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி துதி. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா, ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா ரா. எல்லாரும் துதிங்க ஹalleluya. ஆமென் ஆமென். உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூரணமாய் வெளிப்படும். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூரணமாய் வெளிப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆண்டவருடைய பலம் பூரணமாய் வெளிப்பட உன் பலவீனம் தேவையா இருக்கிறது. ஆமென். உன் வியாதி தேவையா இருக்கிறது, ஒரு போராட்டம் தேவையா இருக்கிறது. ஆண்டவருடைய பலம் பூரணமாய் வெளிப்படும்படியாய் ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் பூரணமான வல்லமை உன்மேல் இறங்கி வரும்படியாய் உன்னை ஒப்புக்கொடு. ஆமென். நன்றி நன்றி தகப்பனே.
துதி துதி ஆண்டவரை எல்லாரும் துதிங்க. ஆமென் ஆமென் ஹalleluya. உன் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலம் பூரணமாய் வெளிப்படுகிறது, பூரணமாய் வெளிப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற தேவ வல்லமை உன் மேலே தங்கும்படியாய் ஆமென் உன் பலவீனம் உதவுகிறது. ஆமென். சந்தோஷமாய் சந்தோஷமாய் உன் பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya ஹalleluya. உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பரிபூரண வல்லமை வெளிப்பட போகிறது, பரிபூரண வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென் ஆமென். இந்த போராட்டம் மாறலையே, இந்த போராட்டம் மாறலையேன்னு சொல்லி நீ புலம்புற, நீ ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க பரிபூரண தேவ வல்லமையினாலே நீ மூடப்படுகிறாய் என்பது உண்மை தெரியுமா? இந்த வியாதி மாறலையே, இந்த வியாதி மாறலையேன்னு சொல்லி புலம்புற, ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வல்லமை உன்னை பரிபூரணமாய் மூடுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்பா. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷாகா லாரா ரீபா லாரா ஷாகா லாரா. உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூரணமாய் வெளிப்படுகிறது. ஆமென். உன்னை பரிபூரணமாக தேவன் பயன்படுத்த போகிறார், உன்னை பரிபூரணமாய் தேவன் பயன்படுத்த போகிறார். ஆமென். சாத்தான் உன் பலவீனத்தை காட்டி ஆமென் சுட்டி காட்டி உன்னை சோர்ந்து போக பண்ணுகிறார். ஓ சோர்ந்து போகாத ஆத்துமாவே, அந்த பலவீனமே உனக்கு பலம், அந்த பலவீனமே உனக்கு பலம். மறந்து போகாத. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகா லாரா. உன் பலவீனமே உன்னை தேவனை கிட்டி சேர பண்ணுகிறது, உன்னை ஆமென் தேவனை கிட்டி சேர பண்ணுகிறது. ஆமென். அந்த தேவைகளே தேவனை கிட்டி சேர பண்ணுகிறது. நீ கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு எது காரணமா இருக்கிறதோ அதை நினைத்து துதி, அதை நினைத்து துதி. உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீ தேவனை கிட்டி சேரும்படியாய், தேவனை நெருங்கும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகலா ரீமா லாகலாரா. ஓ ரீமா லமா ரீமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபாரா. ஆமென். கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது, கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. ஆமென். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது, கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. அதை நினைத்து கரங்களை தட்டி துதி. கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லு சொல்லு. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை என்னை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை என்னை உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகா லாரா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபாரா. ஓ ரீமா லாபா ராஷாகா லாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக. இன்னைக்கு ஆண்டவரே பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாண்டவரே உம்முடைய கிருபை இறங்குவதாக. யார் யார் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டு உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறார்களோ, உம்முடைய கிருபைக்காக வாஞ்சிக்கிறார்களோ, அந்த பரிபூரண கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அளவில்லாத வல்லமை ஊற்றப்படுவதாக. இப்பொழுது பரலோக அக்கினி இறங்குவதாக, ஒரு பரிபூரண மகிமை இறங்குவதாக, பரிபூரண அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நீ பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைகிறாய், நீ பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைகிறாய். கர்த்தருடைய கிருபையினாலே நீ பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைகிறாய். ஆமென். கர்த்தர் உன் மேல வல்லமை வைக்கிறார், கர்த்தர் உன் மேல அதிகாரத்தை வைக்கிறார், கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை வைக்கிறார். விசேஷித்த மகிமையினாலே உன்னை நிரப்புகிறார். இந்த நாளிலிருந்து நீ தேவனுக்காய் பயன்பட போகிறாய், தேவனுக்காய் உபயோகப்பட போகிறாய், தேவனுக்காக அவருடைய நாமத்திற்காக நிற்க போகிறாய். அப்படிப்பட்ட அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லாபா ராபா ராஷாகா லாபா ரீமா லாகலாரா. இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு ஜெபம் முடிந்து கடந்து வரும்போது நொண்டி நொண்டி போனா. இந்த நாள் வரையும் அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக
யுத்தங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, போராட்டங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், மீண்டும் 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 இஸ்ரவேலே, நீ ஆண்டவரை நெருங்கும்படியாகத்தான், இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாகத்தான், இன்னும் கர்த்தரை கிட்டி சேரும்படியாகத்தான் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். யாக்கோபே, யாக்கோபே, உன்னை இஸ்ரவேலாய் அபிஷேகப்படுகிறேன், அபிஷேகப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கைகளை வருகிற பிரச்சனைகள் எல்லாம் என்னை கிட்டி சேரும்படியாய், என்னை நெருங்கும்படியாய், நீ பரிபூரணம் அடையும்படியாய், நீ பரிபூரணம் அடையும்படியாய், என்னை தரிசிக்கும்படியாய், நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வரும்படியாய், நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாய், அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. ஓரி ஷகலா மரி மரா கலரா ஷகலரா. ஆண்டவரே, பரிபூரணத்தின் மேல பரிபூரணம் அடையணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓரா ஷகா மரி மலா கலரி ஷகலரா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓரி பாலா வரா ஷகலரி மலா கலரா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம், இந்த முள் எல்லாம் ஒரு நாள்ல மறைந்து போகும் சகோதரி. நீ ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு நாள்ல மறைந்து போகும். யோபு சொல்லுகிறான், இத்தேகத்தில் இருக்க மட்டும் எனக்கு துக்கம் உண்டு, எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். உனக்கு விரோதமாய் எத்தனை பண்ணுகிற சத்துரின் வல்லமைகள் எல்லாம் உன்னை குட்டி கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் உன்னை குட்டி கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் ஒரு நாள் மாற்றப்படும். அவரை முகமுகமா பார்க்கும்போது அல்லேலூயா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் அடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமே. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் லேசான, அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார்,
பாக்கியம் நமக்கு கிறிஸ்துவின் பொறுப்பு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து நீ சோர்ந்து போகா, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. யாக்கோபா, ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபித்த உன்னை ஆண்டவர் இஸ்ரவேலாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஆமென், இத்தேகத்தை விட்டு பெரிய வரை அந்த போராட்டம், அந்த நெருக்கம், ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். இஸ்ரவேலே, இந்த போராட்டத்தை குறித்து நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இந்த போராட்டம், இந்த நெருக்கம் எல்லாமே உன் ஆமென் கர்த்தரை அறிந்து கொள்ளபடியா, உன் கர்த்தரை கிட்டி சேரும்படியா, நீ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியா, தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறபடியா. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சரியான பாதைக்குள்ளே உன்னை நடத்துகிறார் என்பதை நீ மறந்து போகாதே. நன்றி தகப்பனே. 7வது நாள்ல பரிபூர்ணத்துக்குள்ளாய் நீ நடத்தி இருக்கிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். காரணம், அந்த பலவீனமே என்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனப்பூர்வமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிபூரண கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்குவதாக, தாங்குவதாக. உம்முடைய பலம் பரிபூரணமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் கைவிடாதிரும். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.